நித்யானந்தம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திமுக டீல் பண்ண உட்கட்சி விஷயமா இருந்தாலும் கூட உங்கள் பார்வையில் அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரமும் ஸ்டாலின் அவர்கள் உள்கட்சியை எப்படி எடுத்து செல்லுகிறார் என்றெல்லாம் நாம் பேசினோம். சரி, அதில் இன்னொரு தலைப்பில் கொடுத்துருக்கிறீங்க, கூட்டணி எப்படி கையாளுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, கடந்த தேர்தல் கூட்டணி எப்படி கையாளுகிறார் என்பதற்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலை ஊன்றிவிடும், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 96ஓடு முடிந்துவிடும் என்று பாஜகவை ஒரு பூதமாக அதிமுகவை மிரட்டுகின்ற பொழுது, கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு தேவையான சீட்டுகள் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் விஜயும் பாஜகவும் எடப்பாடியும் சேர்ந்தால் நமக்கு ஆபத்தாகிவிடும், எனவே எங்களுக்கு உரிய சீட்டுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டணி இந்த பூதத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திமுக காட்டிய பூதம் வேறு வடிவில் திமுகவுக்கே வந்திருக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வை. கூட்டணியை எப்படி கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன என்பதற்கான. நீங்க தேர்தல் அரசியல்ல, இந்த பேர அரசியல்ல நீங்க பூதத்தை வெறுமன பூதத்தை காமிச்சா மட்டும் போதாது, எதிரிகளை வீழ்த்த தான் காமிக்கணும். உங்கள் பேரத்தை உறுதிப்படுத்தணும்னா நான் அந்த பூதத்தோட போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். இப்போ இன்னும் 8 மாசம் இருக்குங்க. அப்படி யார் இருப்பாங்க? இங்க இருக்கிற யாராவது வந்து விஜயோட சேர்ந்து இருக்காங்களா, இல்ல பாஜகவோட நாங்க நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கே திரும்ப அவர்கள், நான் கேட்கிறேன் உங்களை, ராமதாஸ் ஐயா திமுகவுடன் சேர்ந்து கூட்டணியில் வந்தார் என்றால் திமுகவில் இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ அவர் எங்கே போவார்? வந்தாதானே சார், பாமக வந்தாதானே இந்த பேச்சு வந்துகிட்டு இருக்கேன். 2019 இருந்து நான் பேட்டி எடுத்த போதிலிருந்து இந்த பிரச்சனை தொடங்கி கொண்டே இருக்கு. அவர் தெளிவா அப்பல இருந்து சொல்றாரு, பாஜக பாமக இருக்கிற கூட்டணி. என்னுடைய கருத்து, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரும் என்று நான் நம்புவேன். பாஜகவோட பாமக இருக்காது. என்னுடைய பாமக இருக்காதா? யாரோட? பாஜகவோட பாமக இல்லையா? நான் இப்ப கேட்பது இல்ல, இப்ப அந்த விசிகா பாமகவோட சேர்ந்து வேலை செய்ய முடியுமா? இல்ல, அது எங்க கொஸ்டின் சார். நம்ம தள்ளி போயிட்டோம். இப்ப இதுக்குள்ள வரலாமே. நீங்க இந்த வேட்பாளர் யாருக்கு சீட் அப்படின்றதுல இல்ல, கூட்டணி கட்சிகளோட நிலை என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அவர்கள் வெளியே போவார்கள். பாமக ஜீவா சொன்ன மாதிரி பாமக என்டிஏல இருக்காதுன்றீங்க. அப்படி சொல்லலைங்க. ஒருவேளை இல்லாமல் போனால் அவங்க திமுக அணிக்கு தான் போவாங்க. ஒருவேளை இல்லாமல் போனால் ஒரு கட்சியே இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க கூட்டணியில இருக்க ஒரு கட்சி இருக்கு. எங்க கூட்டணின்னு ஒண்ணு இல்லைங்க. நான் அதுல விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். பாஜக இல்லையா? பாஜகவுடன் பாமக இல்லையா? இல்ல, பாஜக பற்றி பாஜக பேச்சாளர்கள் எப்போ வராங்களோ அவங்க பேசிட்டு போவாங்க. நான் மோடியுடைய சிறந்த ஒரு வேலைப்பாடுகளை, அவருடைய பணிகளை, தொண்டை நான் பாராட்டுகிறேன். அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா கூட்டணியில சிக்கல் இருக்கு, அதுதான் பெரிய சிக்கலாக. பூதம் என்பது இப்போ 2 பக்கத்துலயும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 பேருக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவானாலும் சரி, திமுகவானாலும் சரி. திமுக என்ன இப்போ அதிமுகவுக்கு வேறு வழி கிடையாது. கடந்த முறை அவர்கள் கூட்டணி என்று அழைத்த போது எத்தனை கட்சி வந்தது? ஆனால் பாஜகவுக்கு எத்தனை கட்சி வந்தது? அதனால்தான் பாஜக அதிமுகவும் கூட்டணியாக பார்த்தால் 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் வேறுபாடு இருந்தது. 18லேருந்து 20, அவ்வளோதானே. ஏன் சார்? ஆமாங்க, அதிமுகவை தனி கட்சியா பார்ப்பீங்க, இங்க மட்டும் நீங்க கூட்டணியா நான் விமர்சிக்கிறேங்க. என் கட்சியா பேசல, பாஜகவுக்கும் அதிமுக. இப்ப நீங்க நம்ம திமுகன்ற தலைப்புன்றதுனால நீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க? இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது கூட்டணி கட்சியால இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே, ஏன்னா அங்க டிரான்சிஷன்லாம் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அங்கே டிரான்சிஷன் என்னன்னா ஃபேமிலி டிரான்சிஷன் தான், ட்ரெடிஷ்னல் டிரான்சிஷன். அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க திமுகவில். ஏன்னா 50 ஆண்டுகளாக அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் ஒரே தலைவர் தான் அங்கே இருந்தார், கருணாநிதி ஐயா தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. அங்கே டிரான்சிஷனுங்கிற பேச்சு, அந்த கற்பனையே அங்கே கிடையாது. நாம் ஏன் தேவையில்லாமல் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? எம்ஜிஆர் சாகரவரி எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா. இருங்க, நான் பேசும்போது குறுக்க பேசுனேன். நீங்க சொல்லுங்க, பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசலைங்க. அவர் ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு என்ன, எம்ஜிஆர் அவருடைய கரிஸ்மா, அவர் சினிமாவில் அவர் என்னத்துக்கு சொல்ல வந்தாருன்னா,
கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தாங்க, திரு கருணாநிதி இருக்கிற வரைக்கும் கருணாநிதி தாங்க நீங்க சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த ஃபார்முலா ஜெயலலிதா அவங்களுக்கும் பொருந்தும், எம்ஜிஆர் அவங்களுக்கும் பொருந்தும் தானே. எம்ஜிஆருக்கு பொருந்துங்க. நான் விளையாட்டா சொன்னா கூட உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க அப்படி உயர்வா பாக்குறீங்க. ஒரு அரசியல் தலைவர் என்று தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் மாபெரும் மனிதனாக, புகழ்பெற்ற மனிதனாக, மக்கள் உள்ளத்திலே நிறைஞ்சு இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அரசியல் தலைவர் என்று வரும்போது கருணாநிதியோடு ஒப்பிட முடியுமா? அனுபவம், கருணாநிதியுடைய அனுபவம் அவருக்கு இருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனால் அவரிடத்திலே இருந்த ஒரு புத்திசாலித்தனம் என்னவென்று சொன்னால், அவர் இருக்கின்ற வரையிலே கருணாநிதியை வரவிடாமல் தடுத்தார். நான் அதைத்தான் விளையாட்டாக சொல்வேன். ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் எதனால் வெற்றி பெறுகிறான் என்று தெரிந்தால்தான் அதை செய்ய முடியும். சரி, அது அவருக்கே தெரியாதுங்கிற போது நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்ஜிஆர் ஆட்சி ஒரு முறை கூட 5 ஆண்டு ஆள முடியல அவரால். நீங்க யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சார் அவர். 5 ஆண்டுகள் முழுமையாக அவரால் ஆட்சி செய்ய முடியல. யாரால? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யலையா? 5 வருஷம் எப்போ ஆட்சி செஞ்சார் சொல்லுங்க? 77 to 79, 13 ஆண்டுகள் திமுகவை வரவிடாமல் தடுத்தார். இல்லங்க, அந்த ஆட்சியே எப்படி நடந்தது? ஆட்சி கலைஞ்சிருச்சு, உடம்பு சரியில்லை, இப்படிதான் நடந்தது. 5 ஆண்டுகள் நடக்கல. அதாவது ரவிக்கை போட்ட ஹிட்லரோடு கூட்டு சேர்ந்து கலைச்சாங்க, அவ்வளவுதானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா திரு நித்யானந்த், இப்ப உங்கள் பார்வையில கூட்டணி கட்சிகளினுடைய சவால் தான் பெரிய சவாலா இருக்கும். இந்த டிரான்சிஷன்லாம் அதை பெருசு கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது.